கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பே சுந்தரி ஒருத்தி இருந்தாலும் பப்பனை கூட்டிகிட்டு வர சொன்னால் என்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டில் நிலையிறவனை கூட்டிகிட்டு வந்துட்டு யார் இருந்தாலும் ஐயோ சின்ன பொண்ணு சேல செம்பகப்பு போல சின்ன பொண்ணு சேல செம்பகப்பு போல கையே மாறாப்பு மயிலே நீ வேணா வீராப்பு மாடு புடி மாடு ஏ உள்ளகரும் பாயி உள்ள வந்து படுதாயி இன்னும் படுக்கவே இல்லடா இழுத்துக்குச்சு இன்னும் படுக்கவே இல்லை இழுத்துக்குச்சு நடு சாமத்தில் சாமந்திப்பு ஆள சத்துது இள நெஞ்ச உருக்குது இந்த ராத்திரிகள் பூத்திருக்கும் பார்த்து ரசிக்குது ரெண்டு கால புடுங்கியது பாவட எடுப்பு தான் அட கலரும் வரைக்கும் தான் மெது மெதுவா துணுமா ரோம்போட்டு பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேரு குத்தங்குறையாவும் நீ நந்தவன தேரு அழகே சுமதி புள்ள சிரிச்சா தங்கம் புள்ள உன்னத்தான் சரி கட்ட இத்தனை வாட்டு என்ன மசத்துக்கு வாவா வாத்தியாரே வாவா வாவா வாத்தியாரே வாவா பக்கம் மேல 4 பேருக்கு நீண்ட ஆயில கடவுள் கொடுக்கணும் என் பாட்டுக்கு வாட்சி 4 பேர் நல்லா இருக்கணும் நல்ல நன்றி நன்றி உண்மையிலே இந்த கிராமத்தார்கள் நல்லா இருக்கணுமையா எந்த குறையும் உங்களுக்கு வராது நான் சந்திச்சது பூரா சில மாதத்துக்கு முன்னாடி 80 வயசு 2 பிள்ளை பத்த தாயி 3 ஈத்துண்டவன் போல ஆனால் இப்போ ஒருத்தி தான்டா ஆகுதால 800 பேர் லைனில் நின்றாலும் இப்போ ஒரு திருப்பேசிலே ஜமாளிப்படா சுமதா தயவுசெய்து வராதாடா டேய் பக்கத்தில் வராத பிச்சு போடுவேன் வத்தாதும்மா ஆசனதி வத்தாதும்மா நீ ஆளான நாத்து நான் ஆளோளம் போடும் காத்தும்மானே மயங்கிடலாமா ஓம்மாமே மயங்கிடலாமா என் கூற குயில் செவளை பார்த்து படிக்குது பாட்டு நீ பதில் சொல்ல கேட்டு வாடி வாடி சுமதி புள்ள வாடி சென்சார்ல கட் பண்ணிருப்பா எப்படியே மடுவுல வாடினா உடனே வந்துடணும் ரொம்ப யாரியா நீ பூவிக்கு வந்தியா திருவிழாக்கு அடி நான் தாண்டி உனக்கு 5:30 வரைக்கும் பொச்சனா புருஷனா நீங்க ஏன் அவனுக்கு பேர் ஏன் புருஷன்னா ஒரு காலத்துல அவனை ஜனையாக்கி சன் கொடுப்பான் சன் கொடுப்பதனால அவன் புருஷன் கணவன் அப்படின்னா கண்ட மேனிக்க வெண்ணு தெரிக்கும் போது என்னை எழுப்பேன் அதான் கணவன் கைதட்டலாம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எவனும் பேசாத டைலாக் எதுக்கெல்லாம் கைதட்டுறீங்க வேறு கைதட்டால மூத்திரத்தை குடி அசிங்கமா எது அசிங்க நான் எதை குடிக்கணும் எது அசிங்க எம்கேரை பார்த்து அசிங்கமா பேசக்கூடிய அப்படின்னு சொன்ன ஒரே டான்ஸு சுமதி ஒரு காலத்தில் நீ பொண்டாட்டி ஆவேன்றதுக்காக உன்னை விடுறேன் அனுசரிச்சு பொழைச்ச கடி என்னத்தை கொண்டு போற ஒரு காலத்தில் நாடகம் முடிஞ்சா காலையில் பேக்கில் வீசம் எடுத்த துணியை மட்டும் தான் கொண்டு போவேன் லேஜா என்ன கைதட்டலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் சம்பளத்தில் 18,000 சேர்ந்துக்குவேன் போல எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படியாப்பா ஒரு 2 லட்சம் எடுத்துருவாங்கப்பா சீக்குக்கு செலவழிக்கணும் போட முண்டை அதுக்கான என்னமோ பெரிய பணியாரம் ஊத்துற மாதிரி வர்றாங்களே
ஆனால் சுமதி, ஆ, உன்னைய மாதிரி பெண்கள் நாடக உலகத்துக்கு வர வேண்டும். நாடக உலகத்தில் நடிக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் அல்ல. நாடக உலகத்திலே உண்மை போன்ற பெண்கள் எல்லாம் எத்தனையோ பசு மாறி எத்தனையோ இருட்டுக்குள்ளே பேக்க தூக்கிட்டு வந்து நாடக கொட்டாய்க்கில் அரிதாரம் போசி ஆண்களுக்கு நிகராக நடிக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழச்சியும் எம்கேஆர் தலை வணங்குறேன். வாழ்த்துக்கள் சுமதி. நான் அந்த அப்படி பேசுவேன் இப்படி பேசுவேன்னா நீ தப்பாக நினைக்காத. இந்த பாமர மக்களையும் தமிழையும் தமிழச்சியும் சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுவேன். எங்கள் ஆத்தா ஒரு பொம்பளை தான், என் தங்கச்சி ஒரு பொம்பளை தான், நீயும் ஒரு பொம்பளை தான். எந்த பொம்பளையும் ஆம்பளைய நம்பலை. 1008 காசை கொடுத்தாலும் என்னத்தை மைத்த பிடுங்கன்னு மண்ணை வாரி தூத்துற. மண்ணை வாரி தூத்துறதோட இப்போ எம்சாண்டை தள்ளி தூத்துதுங்கய்யா. மண்ணை ஓட்டக்கூடாதுன்னு தாலுகா ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. எம்சாண்ட் இங்கே இருக்கிற ஆம்பளைய பூரா உனக்கு நிலைமை தெரியுமா? என்ன என்ன நிலைமை? எத்தனை கையிலேயே தூக்கிட்டு பார்த்தாலும் அவங்க கண்ணு கண்ணா ஓட்டை உள்ள சட்டி தான் இருக்கு. ஏன் பல லட்சத்துக்கு ஏர்கோல் போட்டு நம்ம ஏசி மாட்டி வாழ்ந்தாலும் கரண்ட் புல்லு கூட வரும். குடும்பத்தை காப்பாற்றுற அதற்காக அவன் ஜடிகளை வாடப்பட வேசப்படா. அவ்வளோதான். ஏய் அவங்க சிரிக்கிற முடி பிறகு தின முண்டை நீ சிரிக்கிற பேசு. இந்த ஆம்பளை ஏன் ஓட்ட ஜட்டி போடுறாங்க? ஏன் ஓட்ட ஜட்டியே போடுறாங்க? போனுக்கு ஈஸியா இருக்கும் மாமா. இல்ல மாமா, காத்து சீக்கிரம் வரும். காத்து வராது. ஒரு செல்லுக்கு சார்ஜ் ஏறணும்னா பின்னு தேவை. அவன் உள்ளே இருப்பது கண்டங்கருவ மண்ணிலி பாம்பு. 3 கோடிக்கு விற்கும் போது கூட அவன் பாம்பை தள்ள தேவையில்லாம பேசாது. ஏன் ஏன் கட்லா மீனுக்கு குஞ்சில இருந்து என்ன எகின்ற கட்லா மீன் குஞ்சிலிருந்து தவிடு சோறு சகதி அம்பட்டியும் போட்டாதான் மானு அந்த மீன் தெண்டு பெருசா வரும். அதே மாதிரி சட்டிகள் ஓட்டை இருக்க உள்ள ஏறு போய் கப்ளிங் இந்த ஓஸ் இந்த லென்த் லாக் அந்த கப்ளிங் லாக் அடி 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 இட்ஸ் a coupling and os is a very length is a one ஷவரொட்டி. ஒண்ணு கூட உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்காது. என்ன தம்பி இந்த ரெண்டு தம்பி சின்ன பையில இருக்கல இதுல பாத்துட்டு போய் பரிச்சை எழுதி புளுன்னு இருக்கும். டேய் நீங்க பாட்டுக்கு டீச்சர்ட்ட போய் எம்மாடி குத்திராதீடா ஒரு வாரத்துக்கு பள்ளிக்கூடம் லீவா போகும். என் ஆண் வர்க்கத்தை பார். உன் பொம்பளையால போறான் பாரு. தூக்குச்சட்டி காண எல்லாமே ஆம்பளையா. தூக்குச்சட்டி கூட தண்ணி கேனு வீட்டில் உள்ள ஜாவி நாய்க்குட்டி அம்புட்டியும் கொண்டு வந்துடுறேன். ஆனா என் ஆம்பளை மட்டும் இந்த கையிலையும் இந்த சட்டையும் அவன் மன தைரியத்தை தவிர எதுவும் கொண்டு வர மாட்டான். கைதட்டலாம் முடிஞ்சு சொல்லு. இவங்கெல்லாம் என்ன பொம்பளைகளை பார்க்கறதுக்காக டான்ஸை பார்க்க பப்புனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. எங்க பெண்கள் எல்லாம் வந்து பிள்ளை குட்டியை பார்த்துட்டு வீட்டுக்கு பாதுகாப்பா அடக்க உடக்கமா இருக்கிறாங்க. அது வந்து நாடகம் பார்க்க வரல. புரிஞ்சு எங்கன்னு உட்காந்துருக்கேன் என்ன கலவரம். ஆமா யாரை பார்க்கறா எல்லாம் கடமை இல்லையா? சந்தேகம் என்று ஒரு சரக்கு அது பெண்கள் மனதில்தான் இருக்கு கிடையாது. ஆனா என் ஆண்கள் மனதிலே சந்தேகம் மட்டும் வராது. அவனுக்கு வீரமும் கோபமும் அதிகம் வரும். ஆனா பாசத்துல இந்த தமிழன் ஆண்மகனை அடிச்சுக்கிறான். அல்லடா அடிச்சு விடுறீ பேசாம நான் லியோனி அண்ணனோட பட்டிமன்றத்துக்கு போலாம் பாக்குறேன். போயிரு கம்மன். அதுக்காவது போ. ஒவ்வொரு நாடகத்திலையும் ஏன் பப்புன் டான்ஸ் போடுறாங்க? ஏன் போடுறாங்க? ஏனென்றால் நீ இந்த இடத்துல கதாநாயகி நான் கதாநாயகர் 2 பேருமே நடிகர் சிரிப்பு நடிகை. நம்மளை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்களா? என்ன சிரிக்கிறாயாண்டி? என்ன சிரங்கொத்தி முட்டை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆமா 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 வந்துருச்சு. வா ஊசி போன என்ன என்னைக்கு பார்க்க போறேன். என்னடி சட்டி விடாமன்ட்ட என்ன அது என்ன வழக்காது? நான் போடுறேன் ஏரியால போட்டு துவைச்சு போட்டு வரேன்னு பிச்சு போடுவேன். பிச்சு ஜட்டி போட்டிருக்கேன். நீ பாத்தியா? ஜீன்ஸ் டவுசர் போட்டிருக்கேன். நக்கு நீ வந்து அதுக்குதான் லாய்க்கு இவதாண்ட லொப்ப முண்டை. யாரு நீ? அடேங்கப்பா நான் லொப்ப. விழா கமிட்டியில் உள்ள இளைஞர் வாங்கப்பா. ஆள்ற டான்ஸை போட சொன்னா உங்களை செக்ஸ் பட முண்டையை போட்டு வச்சிருக்கீங்க. ஏய் யாரு செக்ஸ் பட முண்டை? அடிச்சு போய் மயிறு மலை. நான் எவ்வளவு பெரிய லெஜெண்ட் என்னை போய் நாகர் சொல்ல இல்லைன்னா மட்டும் நீ செய்ய. இது நான் என்ன சொல்றதுன்னு லைட்டை ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணலாமா? இல்லை கரண்ட் பில் சார்ஜ் தரேன். எங்கள் அண்ணன் ஆனந்த் மைசெட் அண்ணன் பார்க்குது. இத்தனை வருஷம் சர்வீஸில் இப்படி நான் பக்கத்தில் செஞ்சதே இல்லைடா. நீ நல்லா நம்ம குலசாமியை வேண்டிக்க ரெட்டை பிள்ளை பறக்கணும்னு வேண்டி. ரெட்டை பிள்ளை ஒத்த பிள்ளை பெற்றதையே உன்னால் பார்க்க முடியல. பக்கமல்ல கலைஞர்களே, அடிக்கரிமேக கூந்தனுக்கு ஒரே விஷயம். எங்கள் பகுதியாக இருந்தால் நான் ரொம்ப நேரம் நிற்பேன். இந்த பகுதியை பற்றி எனக்கு தெரியாது. கதையை விரும்புவீங்க.
அதனால் நான் முடிச்சுக்கிறேன். அந்த சொல்லுக்கு ஆளாகக்கூடாது. அதிக லாங்கு அடுத்த வருஷம் வேணாம்னு சொல்லியிருக்கேன். வெங்கடகுளம் ஐயனார் வாடகை பாத்திர நிலையம் தகர பந்தல் ரெடிமேட் மேடை அமைப்பு உரிமையாளர் ஸ்ரீ ராமையா எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக எஸ் கலவம் சூத்தியம்பட்டி தொடர்ந்து எனக்கு நிறையா உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பாதத்துக்கெல்லாம் நன்றி. கலவம் சூத்தியம்பட்டி என் உறவுக்கெல்லாம். உண்மையிலேயே ஒரு மனிதன் தனியாக கஷ்டப்பட்டு உதவி செய்யும் போது மற்றவர்கள் அவனை உதவிக்காரன் நீட்டினாத்தான் நிறைய உதவி செய்ய முடியும். நான் ஒன்றும் கோடீஸ்வரன் கிடையாதுங்க. நான் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவேன், படக்குன்னு பேசக்கூடிய ஆள் நான். உண்மை அதான். நான் கோடீஸ்வரன் கிடையாது. நான் கூத்தாடிட்டு எப்படியாவது காசை கொண்டு வந்து நம்ம கஞ்சி ஊற்றி வரணும். அத்தனை ஜீவன்கள் அங்கே என்னையை தவிர அதுகளுக்கு யாரும் இல்லை. ஒரே விஷயம் இன்றைக்கி இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். எனக்கு உள்ள இந்த இரக்க சிந்தனை என் தாய் தகப்பேன் என் மனைவிக்கு உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் என் சொந்தவன் தான் மற்றவர்கள் இந்த உறவுகளையும் அன்பாலயத்தில் உள்ள மக்களையும் பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க. உங்களை போன்ற ஒவ்வொரு தமிழென்று சொல்கிறேன் பாதம் தொட்டு. நான் இருக்க வரை அந்த மக்களை பார்த்துக்கிறேன். இல்லாதப்ப அந்த அன்பாலயத்தை மட்டும் விட்டுறக்கூடாது, அங்கே உள்ள மக்களையும் விட்டுறக்கூடாது. இதான் உண்மை. மற்ற ஆளுகள்லாம் வெளியே போங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் இடம்னு விற்றுட்டு போயிடுவாங்க. செய்யக்கூடாது. அன்பு உறவுகளை அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி. கலவம் சூத்தியம்பட்டியை சேர்ந்த வி சேரன் பம்பாளியார் 101 என் அன்பு இதயங்களுக்கெல்லாம் நன்றி நன்றி வணக்கம். என்னடி சுரண்டிக்கிட்டே இருக்க? மேலப்பட்டி சிங்கப்பூரார் குரூப்ஸ், சிங்கப்பூர்லேருந்து 100 ரூபா. சிங்கப்பூரார் குரூப்ஸ், சிங்கப்பூர்ல இருந்து இல்ல, சிங்கப்பூரார் குரூப்ஸ். மாமா ஊர் பேர் நல்லா இருக்குல்ல, சூத்தியம்பட்டி. நல்லா இருக்கு. அந்த ஊர்க்காரன் நல்லா இருக்காரு மாமா. என்ன உள்ள விடுற? இந்த எங்கள் அண்ணன் உட்காந்துருக்காரு, முரியேஷ் அண்ணன். எனி டைம் படம் தான் பார்க்கும். இது ஏன் பாவாடை தானே முண்டை. அடி கரிமேக கூந்தனுக்கு திண்டுக்கல் சுமதி ஸ்ரீ உன் கால் கொலுசு சத்தத்துக்கு வடிவான வடிவழகி உன் வாங்குயில் உன் சத்தத்துக்கு அடி தண்ணி கருத்துருச்சு உள்ள தவளை சத்தம் கட்டுருச்சு. அவன் ஊரும் உறங்கிருச்சு, அவன் ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. தனக்கரா தங்கனக்கரகா அந்த மைக்கில் வாலியம் நே நீ என்னையே பார்த்துக்கிட்டே இருப்ப. அதான் உன்ட்ட இருக்க கெட்ட வழக்கம். ஹலோ 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 ஹலோ. சரி சரி விடு. நீ நல்லா இருக்கணும், நீ எப்பயுமே நல்லா இருக்கணும். அடுத்து ஒரு 500 வாங்காம போக மாட்டேன். தண்ணி கருத்து இருக்கு, அவளை தூக்கிட்டு இருக்கு. போதும் போதும்தா போதும்தா, 50 ரூபாய்க்கு போதும்தா. 50 ரூபாயா? சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா. கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலவனா. சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா. ஒத்துக்க மாட்டேன் நின்று ஓரம்மா அடுற உள்ள செத்த நண்டு பேசுவம்மா புதுக்கோட்டை. ஒன்று ஒன்று ரெண்டுங்க, 2 1 3ங்க, 1 1 2ங்க, 2 1 3ங்க. இருப்பா. ஏமாம்மா இந்த பாட்டு எந்த படத்தில் இப்போ பாடினீங்களே?
கேட்டுக்கணும், ரசிச்சுக்கணும். ஒன்று ஒன்று ஆ ஆமா, விளக்கம்லாம் கேட்கக்கூடாது. நான் என்ன பாடுறேன் என்ன பேசுறதுன்னு தெரிஞ்சு அம்பிட்டு கூட்டம் வந்திருக்காது மச்சான். நான் கோமாளி மச்சான். நீங்கள் முறைப்படி கற்று பாடல்களையும் இசையும் அவங்க காதுக்கு இனிமை சேர்க்கும் விதமாக நீங்கள் செஞ்சால் மட்டும் மச்சான் பேர் வாங்க முடியும். ரொம்ப சந்தோஷம். இது உங்கள் கலை. ஆஹா. நான் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி பேசுறதுனால தான் எனக்கு கோமாளி விகடகவின்னு இந்த மக்கள் பேர் வச்சுருக்காங்க. மச்சான் போடுங்க. உங்கள் தொழிலுக்கு நீங்கள் தான் மச்சான் என்னைக்கு இங்கே 1 1 2ங்க 2 2 4ங்க. எவ்வளோ அரைச்சாலும் அதே மாவு தான் வரும். ஆமா. அதனால உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? என் பேரு ஆ திண்டுக்கல் சுமதி. ஓ அப்போ ஆலப்புழா கல் உங்கள் அம்மாவா? ஓ சாரி மேடம், ராங் நம்பர். எங்க ஊர் பேரு திண்டுக்கல்லுங்க. ஓ திண்டுக்கல்ல என்ன ஃபேமஸு? திண்டுக்கல்ல பூட்டு. உங்கள் போட்டு ஜாகிரியா? இல்லை உங்கள் வீட்டு பூட்டுக்கு என் சாவி பூட்டுக்கு இருக்கா? சாவி இருக்கானா? இருக்கே. அது ரிப்பேர் ஆனால் சொல்லுங்கள், நான் கட்டிங் பண்ணின்னு பை புரிஞ்சு தூக்கிட்டு வரேன். எப்படிலாம் அந்த காசை வாங்க உடனே தடவை வேண்டியிருக்கு. தலை கத்தால வாட வருது முண்டைக்கு. அன்னைக்கெல்லாம் வேற ஒம்பளை சொன்னேன், ஒன்றே சொல்ல. எங்கள் வச்சான் சிரிச்சாத்தே அந்த நெளிவு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆளை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் படுற வாடு ஆண்டவா ஆண்டவா உன்னை 2 ஆள் அடின்னு உள்ள ஓட்டு நோண்டவா சாமி சொன்னேன். நீ இப்படி பேசுறதுனாலதான் ஐயோ வேற என் மங்காளியா போடுறா மாடு சுத்து மாடு ஒரு அண்டா. சூப்பர் 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 நொறுக்கு. உன்னே தாண்டி சொன்னேன், என் அழகு தேவதை வாடா வாடா. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வாங்கப்பா. ஏப்பா ஊசி போட இல்ல எங்களுக்கு வர வேண்டியது மாப்பிளைக்கு வந்துட்டு தண்ணி இருக்கு. வந்துருச்சு போல. இல்ல முத ஹெல்மெட் தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். வர டிவி பிட்டி மாதிரி திணறுது வண்டி. சுமதி சுமதி வாடா என் தங்க. என்னடி இழுப்பு தொலைக்கலான்னு இருக்கு. என்ன சிம்முக்கு போய் அவுத்து போட்டு முண்டமா வாமா பண்றேன். ஏய் எக்ஸசைஸ் பண்றேன்ல டெய்லியும், கண்ட்ரோலா இருக்கணும்னு. ஆனா எக்ஸசைஸ் பண்றது ஒத்த கம்பியில பிடிச்சிட்டு பண்ணவே கூடாது. பல கம்பி சேரணும். அவர் சொல்றது கிலோ கணக்க சொல்றார். தம்போட்ஸ். அதனால நான் உங்களை என்ன செய்யறதுன்னு முத்து போட்டு பார்த்தேன். அதில் கோடாங்கி சொன்னேன் எப்படியாவது செய்யிடான்னு. ஆனால் உன்னையே நான் மேடையில் தரவுன்னா எங்கள் வீட்டில் தோசைக்கல்ல தடவிடுவா. அதனால நான் என்ன சொல்கிறதுன்னா, என்னையே உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன்டா வாய் எப்படி வச்சிருக்கிற? அதாண்டி காமெடியன். காமெடியன் முகரையும் மூஞ்சி கட்டையும் பாரு. ஆமா நீ பெரிய அப்படியே தடவற. கீர்த்தி சுரேஷ் வெளியே வந்தவனே அப்படியே ஷாருக்கான் சல்மான் வேற ஒண்ணு ஜெல்லி எடுக்க போடி உங்களை வெச்ச மறந்த முண்டை போடாங்கட்டு. போ மத்தவள பொளந்துரி முளந்த ஆளு மூஞ்சி பெரிய சல்மான் நினைப்பு. உன்னை விட்டுட்டு கான்ட்ராக்ட்கார கிட்னி அடிச்சு போறேன். அப்புறம் பாரு எங்க அண்ணன் எப்படி உட்கார்ந்திருக்காரு. அதனால என்னை கூட்டிட்டு வந்தாரு. எங்க அண்ணன் உட்கார்ந்திருக்கா பாரு. எப்படி அடிச்சாரு தெரியுமா அவரு என்கிட்ட? எங்க அண்ணன் உட்கார்ந்திருக்க அழகுக்கு தாலுகா ஆபீஸ்க்கு முன்னாடி பேப்பர் எழுதுற மாதிரி. ஆனா அது உண்மையில கவர்மெண்ட் ஜாப். சத்துணவு என்னன்னா கவர்மெண்ட் ஜாப். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏங்கப்பா படிச்சு எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் தர்றாங்க நம்ம தமிழ்நாட்டில். அதே மாதிரி இந்த யூடியூப் வாயிலாக அடுத்த ஒரு பிறவியாக இருந்தால் என் தமிழனுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. வெளிநாட்டில் அண்டை நாடுகளில் தூக்கம் இல்லாமல் மன நிம்மதி இல்லாமல் தன்னுடைய குடும்பம் பிள்ளை மனைவி தாய் தகப்பன் எல்லாருமே நல்லா இருக்கணுன்றக்காக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அங்கே நடக்கக்கூடிய வேதனையும் கஷ்டத்தையும் சொல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் தமிழர் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். வாங்க. நீ பேசிக்கிட்டே இருக்கிற அந்த ஆளு போய் கட்டி. யார் சொன்ன? சும்மா வானே ஒரு 300 ரூபா ஒன்னே செஞ்சுட்டு போய் எதை எனக்கு உன்னைய கட்டி பிடிக்க சொல்றாரு அந்த பிள்ளைய புடின்னு. சரி சரி அவர் உணர்ச்சி வச்சு போட்டு 300 ரூபா யாருக்கு? எனக்கா? அதனால சுமதி நீ வத்து மாடா தானே இருக்க? இல்லை சும்மா தானே இருக்க. என்னது புழிஞ்சிருவீங்களா? ஏய் நீ ஆடு காலியாத்தான் இருக்க விளையாடி.
உன் ஜிமுண்டு மூட அப்படியே அளக்குது என் குட்டிட்டேன். என்ன பாட்டு பாட? தெம்மாங்கலை பாடுவோமா? கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி, கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி, கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி, சாட சொல்ல பாக்குறிய சுமதி புள்ள, உன் பிரிய மத குற வேணும் சுகமல்ல. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி, சாட சொல்ல பாக்குறிய சுமதி புள்ள, நீ எப்போவுமே எனக்கு தான் சுகம் தரல. அந்திசாயி நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி, அந்திசாயி நேரத்தில் அண்ணன்பி உன்னை நம்பி, அத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா, நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா, நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி, ஆகும்னு அந்த கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கு. என்ன இல்லை நாங்கள் தான். என்ன மதியா என்ன மச்சான் பண்ணுறீங்க? அந்த பிள்ளைக்கு எப்படி எப்படி ஜாக்கெட்டு போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படியா? காதல் பண்ணுற மாதிரி தெரியல, என்னமோ அந்த பிள்ளை கற்பழிக்கிற மாதிரி தெரியுது. சாரி மச்சான், கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டேன், டயர்டு ஓவர் மச்சான். சரி சரி சரி, பார்த்து கை காலம் இழுத்துக்கிறாம. ஏற்கனவே இழுத்தேன் மச்சான் பேண்டை சொல்லி. நம்மளுக்கு அதான் முக்கியம். மூக்குலையும் சுமதி மூக்குலையும் வெள்ளக்கல்லு, இவன் மூக்கம் சுத்தி பச்சை கல்லு, மூக்குலையும் வெள்ளக்கல்லு, இவன் மூக்க சுத்தி பச்சை கல்லு, ஆலங்குடி ஆஜாரி செஞ்ச கல்லு பொன்னம்மா, எம்கேஆர் ஆட வட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா, என ஆட வட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி, நானும் நாடகத்துக்கு ஏறினது அன்பாளையா, இறங்கினது புதுக்கோட்டையா, ஏறினது அன்பாளையா, இறங்கினது புதுக்கோட்டையா. 2018 நானும் ஏறினது ஏறப்போனா, இறங்கினது சிங்கப்பூரா, சிங்கப்பூர் பக்கத்தில் செல்லையா, நம்ம ஜொக்கி நின்று பேசுனத சொல்லையா சொல்லையா, 2 பேரும் ஜொக்கி நின்று பேசுனத சொல்லையா சொல்லையா. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி, பனமரத்து சுத்தியம்பட்டி பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில, பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில, பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில, எச்செதறிச்சதென்ன செல்லையா, நீ 8 நாளா பேசலையே என்னையா என்னையா, என் கூட 8 நாளா பேசலையே என்னையா என்னையா. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி, மேலமாசி மதுரை மேலமாசி வீதியில மீனாட்சி கோவிலில, மேலவாசி வீதியில மீனாட்சி கோவிலில, தாலி பொண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா, உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா,